வெல்கம் டு காபி டாக்ஸ். நான் இப்போ என்ன கதை சொல்ல போறேன்னா, தும்பி புக்ல இருந்து ஒரு குட்டி கதை, முதல கதை சொல்ல போறேன். வாங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஒரு குட்டி முதல பையன் இருந்தான். அவன் எல்லாத்தையும் ஒம்புழுத்திட்டே இருப்பான். அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, டேய் எல்லாத்தையும் ஒம்புழுக்காதுடா அப்படி சொன்னாங்க. அவன் அவங்க அம்மா அப்பா சொல்றதே கேட்கல. அவன் போய் எல்லாத்தையும் ஒம்புழுத்திட்டே இருந்தான். வாங்க யார் யார் தான் ஒம்புழுக்கலான்னு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த விலங்குகள் தான் ஒம்புழுக்கிறான், இவங்கள தான் போய் ஒம்புழுக்கிறான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, குரங்க தான் வாழை பிடிச்சி இழுக்கிறான். அந்த குரங்கு தான் எனக்கு பறவையை தான் விரட்டி விட்றான், பயமுறுத்துறான். அப்போ எல்லாம் கூட இந்த முதல பையன் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான். அவன் கூட தான் ஃப்ரெண்டே வச்சுக்க கூடாது அப்படி பேசியிருந்தான். அவன் பரவாயில்ல எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா. அப்புறமா அவன் தனியாக விளையாண்டுட்டு இருந்தா. பாருங்க அவங்க எப்படி விளையாடுறான்னு ஒரு நாள். ஆனால் அந்த குருவியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அவன் என்னென்ன தான் பண்ணுறான்னு. அப்போ அந்த குருவி சொல்லிச்சு, நீ இப்படி பண்ணாத, நீ இப்படி பண்ணலன்னா நான் உங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னுச்சு. ஆனால் எனக்கு அப்படி இருக்க முடியலையே அப்படின்னுச்சு அது. அப்போ நான் சொல்லித்தரேன்வா அப்படின்னு ட்ரைனிங் தான் கொடுத்துச்சு, சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறமா ஒரு நாள் எல்லாம் அது கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்க. எல்லாத்துக்கும் உதவி பண்ணிச்சு. புலி கூட தான் ஃப்ரெண்டாச்சு. அப்புறமா பாம்பை சிக்கி இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுச்சு. அப்புறமா சிங்கம் காதில் வச்சு தலையில் ஏதாச்சும் இருந்தால் அதை எடுத்து விட்டுச்சு. அப்புறமா ஆறை கடக்க குட்டி குட்டி விலங்குகளுக்கு தான் உதவி பண்ணிச்சு. அப்புறமா அது கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் சில டைம் ஆற்றுல அவங்க தான் விளையாண்டுட்டு இருக்கும்போது பொத்துன்னு